வணக்கம் ரோவலை. இன்று 2026 ஆண்டு 2ஆம் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவின் செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். அந்த வகையிலே இன்றைய செய்திகளுக்கு வருவோம். இன்று சிரேஷ்ட சாரதியாக கடமையாற்றிய மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றி அர்ப்பணிப்பான சேவையாற்றி 33 வருட அரச சேவையிலிருந்து ஓய்வு பெற்று செல்லும் திரு குமாரசுவாமி விஜயகுமார் அவர்களுக்கான பிரியாவிடை நிகழ்வானது பிரதம கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன் தலைமையில் இன்றைய தினம் 12/2/2026 பிற்பகல் 12:30 மணிக்கு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்விலே அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் கலந்து கொண்டு தமது வாழ்த்துறையில் சாரதி கடமை மிகவும் கடினமானதும் கண்ணியமானதும் பணி என்றும் அவரை அப்பணியினை மிகவும் நேசித்து சிறப்பாகவும் துல்லியமாகவும் கடமையாற்றியவர் என்பதுடன் பண்பு மிக்கவராக விளங்கியவர் எங்களுடைய திரு விஜயகுமார் என தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் கூறுகையில் கடமையாற்றிய உயர் அதிகாரிகளுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தவராகவும் யுத்த கால பகுதியிலே பல சவால்களுக்கு மத்தியில் தமது கடமையினை சிறப்பாக ஆற்றியவர் எனவும் குறிப்பிட்டதுடன் அவருடைய ஓய்வு காலம் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாகவும் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் அரசாங்க அதிபரை தொடர்ந்து மற்றும் பிரதம கணக்காளர் சிரேஷ்ட சாரதி திரு குமாரசுவாமி விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டதுடன் நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலக கணக்காளர் பெருகை சுபாசன் அவர்களும் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட செயலக சாரதிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக செய்தி தெரிவிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் அவர்களை அரசாங்க அதிபரை சந்தித்திருக்கிறார்கள். வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் எந்திரி எல் குமுடு லால் போகவற்ற அவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை இன்றைய தினம் 12ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணியளவில் அரசாங்க அதிபருடைய அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலே காணியற்ற குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீட்டு திட்டம் அமைப்பதற்கான பொருத்தமான காணியை அடையாளப்படுத்தல் தொடர்பாக அரசாங்க அதிபருடன் விரிவாக அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு கான சிவகரன் மற்றும் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணிக்கு பொறுப்பாக இருக்கும் மேலதிக அரசாங்க அதிபர் திருபா ஜெயகரன் ஆகியோரும் உடனிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கலந்துரையாடலே பின்னர் அமைச்சின் செயலாளருடன் அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர்கள் ஆகியோர் கள விஜயம் செய்து காணிகளை ஆய்வு செய்தார்கள். அந்த வீடமைப்பு மேல்மாடி வீடமைப்புகள் அமைப்பதற்கான காணிகளை சென்று பார்த்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அடுத்த செய்தியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவைகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதை முதன்மையான பணியாகும் என அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டமானது யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் திருமதி WG தர்சினி கருணாரத்ன அவர்களின் பங்கு பெற்றதுடன் இன்றைய தினம் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அங்கே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமை உரையாற்றுகையில் கொழும்பிலிருந்து வருகை தந்து யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தினை நடாத்தியமைக்கு நன்றி கூறியதுடன் திணைக்களம் சார்ந்த ஆளணி வளப்பற்றாக்குறையினை சுழற்சி முறையிலே இடமாற்றங்களை மேற்கொண்டு நடைமுறைப்படுத்துவதுதான் ஊடாக அனைத்து உத்தியோகத்தர்களும் பயனடைந்து கொள்ள முடியும் எனவும் மேலும் சமூக சேவைகள் பணியானது மிகவும் கடினமான வித்தியாசமான பணியாகும் எனவும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பிட்டதுடன் சமூக சேவைகள் திணைக்களம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கூடுதலான கவனம் செலுத்தி வருவதையிட்டு அரசாங்க அதிபர் பாராட்டினார். மேலும் திணைக்களங்களுடனான உறவுகளை மேலும் உத்தியோகத்தர்கள் பலப்படுத்தி கொண்டு தங்களது பணிகளை தொடர வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள சேவைகளை வழங்க வினைத்திறனாக செயல்பட வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான நடவடிக்கைகளில் வினைத்திறனாக செயல்படுவது மூலமாக அதன் தொடர்பான நடவடிக்கைகளில் வினைத்திறனாக செயற்பாட்டு அவசியத்தினையும் எடுத்து கூறியதுடன் அவர்களின் வாழ்வாதார
தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்பதுடன் அதுவே முதன்மையான பணியாகும் எனவும் அரசாங்க அதிபர் மனதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அவர் சமூக சேவைகள் திணைக்களத்தின் 2006 ஆண்டுக்கான செயற்பாடுகள் 25ஆம் ஆண்டுக்கான செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்ற நிலைகள் மதிப்பீடு செய்து சமூக சேவைகள் திணைக்களம் மூலம் செயற்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலப்பணிகள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகளின் முன்னேற்றங்கள் குறித்தும் எதிர்கால செயற்பாடுகளை திட்டமிடும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் விரிவாக ஆராயப்பட்டன. மற்றும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பாளர் திரு தீனா உமாசங்கர், கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் திரு சி மதீசன் ஆகியோர் தமது மாவட்டங்களுக்கான செயற்திட்டங்களின் முன்னறிக்கையை செய்தனர். இந்த கலந்துரையாடலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் திருகானா சிவகரன், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி உனா தர்சினி, யாழ்ப்பாண மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக பிரதேச செயலகங்களின் சமூக சேவைகள் திணைக்கள உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்ததாகவும் யாழ் மாவட்ட ஊடக பிரிவு தனது செய்தியிலே தெரிவிக்கின்றது. மற்ற செய்தியாக சமுத்தி திணைக்களத்தினால் சமுத்தி வங்கி மற்றும் வங்கி சங்கங்களுக்கான சமுத்தி கடன் வழங்கல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே சமுத்தி பணிப்பாளர் திரு போ ஸ்ரீவர்ணன் அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மனதலிங்கம் பிரதீபன் மற்றும் சமுத்தி திணைக்களத்தின் குறுநிதி பணிப்பாளர் திரு லால் கருணாதிலக ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் இன்றைய தினம் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. முதற்கட்டமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள சமுத்தி வங்கிகளில் ஒன்றில் தானியங்கி இயந்திரம், அதாவது ATM வசதி மற்றும் அடகு கடன் சேவை ஒன்றினை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்க அதிபரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று அரசாங்க அதிபர் முதலில் கேட்டிருக்கின்றார். இப்படி சமுத்தி வங்கிகளிலே ஒரு ATM இயந்திரம் பொருத்தப்பட வேண்டும், மற்றது அடகு சேவைகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மக்கள் அதில் பயன்பெறக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார். அவருடைய கோரிக்கைகளை ஏற்று நடவடிக்கை எடுப்பதாக சமுத்தி குறுநிதி பணிப்பாளர் அங்கே தெரிவித்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. மற்றது சமுத்தி திணைக்களத்தினால் சமுத்தி வங்கி மற்றும் வங்கி சங்கங்களுக்கு இடையிலான சமுத்தி கடன் வழங்கல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் யாழ்ப்பாண மாவட்ட சமுத்தி பணிப்பாளர் திரு போனா ஸ்ரீவர்ணன் அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் சமுத்தி திணைக்களத்தின் குறுநிதி பணிப்பாளர் திரு லால் கருணாதிலக ஆகியோர் பங்கு பெற்றதுடன் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மாவட்ட செயலர் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இந்த விழிப்புணர்வு பயிற்சி பட்டறையில் ஆரம்ப நிகழ்வில் தொடக்க உரையாற்றிய எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட அரசாங்கத்திலும் மேலதிக சமுத்தி பணிப்பாளர் நாயகமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 33 சமுத்தி வங்கிகள் காணப்படுவதாகவும் அதன் செயற்பாடுகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்க அதிபர் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததுடன் சமுத்தி திணைக்களங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக அவதானிக்கின்ற போது நலிவுற்ற அல்லது வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பு சமுத்தி உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்துள்ளமை அவர்கள் செய்த பாக்கியம் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்தும் நோக்கில் சமுத்தி திணைக்களங்களுடன் தங்களுடைய தொடர்பினை பேணுகின்றனர் எனவும் பொதுமக்களுக்கான கடன் வழங்கும் செயற்பாடுகளில் அரச வங்கிகள் மற்றும் சமுத்தி வங்கிகளின் கடன் அறவீட்டு முறைகளில் பாரிய இடைவெளி காணப்படுவதாகவும் மாறாக நுண்பட நிறுவனங்களின் கடன் வழங்கும் மற்றும் அறவீட்டு முறை வேறுபட்டதாக காணப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். மேலும் சமுத்தி செயற்பாடுகள் காலத்துக்கு காலம் அங்கே மாற்றமடைந்தாலும் அதன் நோக்கம் ஒன்றாகவே காணப்படுகின்றதாகவும் அதாவது வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் ஒரு நோக்காகவே காணப்படுகிறது எனவும் அது தற்போது மறுவடிவம் பெற்று சமூக வலுவூட்டல் செயற்பாடாக மாற்றமடைந்துள்ளது எனவும் இருந்தாலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே இதன் பிரதான கருப்பொருளாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சமுத்தி வங்கிகளின் செயற்பாடுகளை காலத்துக்கு காலம் மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு உள்ளதாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகளை அந்தந்த திணைக்களங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சமுத்தி வங்கிகளின் செயற்பாடுகளை வினைத்திறனாக்கி ஏனைய வங்கிகளுக்கு நிகரான முறையில் உயர்த்த வேண்டும் எனவும் தெரிவித்ததுடன்
கொழும்பு மாவட்டத்தின் சமுத்தி வங்கி ஒன்றில் நகை அடவு சேவை மற்றும் தானியங்கி இயந்திரம் அதாவது ஏடிஎம் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான திட்டங்களை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஒரு சமுத்தி வங்கியில் நடைமுறைப்படுத்தினால் அதற்கு அரசாங்க அதிபர் என்ற வகையில் அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாணம், பலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி மற்றும் தீவகம் ஆகியவற்றில் உள்ள தலா ஒரு வங்கிகளில் இச்செயல்பாடுகளை ஆரம்பிக்க பூரண ஒத்துழைப்பு நல்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் சமுத்தி வங்கிகளின் கடமையாற்றுகின்ற முகாமையாளர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் தனிப்பட்ட கவனத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு உள்ளதாகவும் புதிய திட்டங்களை எமது மாவட்ட சமுத்தி வங்கிகளில் முன்னெடுப்பதற்கு ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நிதியோடு நேரடியாக பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்களாக காணப்படுவதால் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டிய தேவைப்பாடு உள்ளதாகவும் மக்களுக்கு கடன் வழங்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை சமுத்தி வங்கிகளின் பிரதானமான செயற்பாடு எனவும் இதனை வினைத்திறனாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்களுக்கான தேவைகளை மற்றும் சேவைகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கத்தினால் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த பயிற்சி பட்டறையிலே நிகழ்விலே அரசாங்க அதிபர் வேண்டுகோளுக்கிணங்க யாழ்ப்பாண மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உள்ள சமுத்தி வங்கிகளில் தலா ஒன்றில் தானியங்கி இயந்திர வசதி ஏடிஎம் மற்றும் நகை அடவு சேவை முறைமை ஒன்றை நிறுவுவதற்குரிய நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்வதாக சமுத்தி திணைக்களத்தின் குறுநிதி பணிப்பாளர் திரு லால் கருணாதிலக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயிற்சி பட்டறையிலேயே யாழ்ப்பாண மாவட்ட செயலக சமுத்தி கணக்காளர் திரு முருகதாஸ், கொழும்பு தலைமையகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சமுத்தி முகாமையாளர்கள் திரு தயாபரன், திரு ரணவீர, மொழிபெயர்ப்பாளர் திரு அபிரகாம் அலியார், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த சமுத்தி முகாமையாளர்கள், வங்கி சங்கங்களின் கருத்திட்ட முகாமையாளர்கள், சமுத்தி திணைக்கள கடன் செயல்பாடுகள் தொடர்புடைய சமுத்தி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் என்று இந்த செய்தி மேலும் செல்கிறது. ஆகவே எங்களுடைய அரசாங்க அதிபரினால் விடப்பட்ட கோரிக்கை மிகவும் முக்கியமானதும் மிகவும் மிக்கதாகவும் எங்களுடைய வறிய கோட்டுக்குட்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த சமுத்தி நிறுவனம் இருக்கின்றது. அந்த வகையிலே சமுத்தி நிறுவனத்தில் அந்த வறுமை கோட்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் கடன் அடைவு வைப்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு ஆங்காங்கே அலைந்து திரிகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் கஷ்டங்களை உணர்ந்து சமுத்தி வங்கிகளிலே ஒரு கடன் சேவையையும் உருவாக்க வேண்டும். மற்றது தானியங்கி யந்திரத்தை அதாவது ஏடிஎம்மையும் உருவாக்க வேண்டும் என்றும் மிகவும் வினயமாக அவர் மாவட்ட செயலாளர் என்ற ரீதியிலே மக்களுக்காக தன்னுடைய மாவட்ட மக்களுக்காக கேட்டிருக்கின்றார். அதை கேட்ட பணிப்பாளர்கள் அதற்கு உடன் இருந்து தாங்கள் அதை செய்வதற்கு உடன் நடவடிக்கை எடுப்பதாகவும் மன்னார் மாவட்டத்துக்கு கொன்று இங்கேயும் ஒன்று செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள். உண்மையில் அது ஒரு பெருமைக்குரிய விடயம். எங்களுடைய அரசாங்க அதிபரினுடைய கோரிக்கைகளால் எங்களது யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது மன்னார் வடமாகாணத்துக்கு எங்களுக்கு அது கிடைப்பது ஒரு பிரசாதமாக இருக்கும். உண்மையில் அது கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை வேண்டிக் கொண்டு மக்கள் எல்லோரும் அதனால் நலன் அடைய வேண்டும், நலம் அடைவார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு மாவட்ட செயலக ஊடக பிரிவின் செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.